குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வலந்தரும் சொல்லை, அதாவது நாராயண நாமத்தை நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று திருமங்கியாழ்வார் நாராயண நாமத்தினுடைய வைபவத்தை வெகு நேர்த்தியாக பேசுகிறார். திருமங்கியாழ்வார் வயலாரி மணவாளனிடத்தே 8 எழுத்து மந்திரமாம் திருமந்திரத்தை உபதேசமாக பெற்றார். இன்னைக்கும் திருமணங்கொல்லை என்னும் இடத்தில் வேடுபரி உற்சவம் நடைபெறுகிறது. அதில் வயலாளி மணவாளனும் நாய்ச்சியாரும் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு மூடு பல்லக்கில் அனைத்து ஆபரணங்களோட வர பல்லக்கை தடுத்து நிறுத்தினார் திருமங்க மன்னன். கொள்ளையடிக்க புகுந்தார். ஆபரணங்களையெல்லாம் மூட்டையாக கட்டினார். கட்டி தூக்க போகும்போது தூக்க முடியாமல் போக, கொடுக்கிறாப்புல கொடுத்துட்டு மந்திரம் போட்டு தூக்க முடியாமல் வைத்தீரா என்று பெருமானை பார்த்து கத்தியை நீட்டி கேட்டார். எம்பெருமானும் ஆம், மந்திரம் போட்டு இருக்கிறோம், அந்த மந்திரத்தை உமக்கு உபதேசிப்போம் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கும் அரச மரத்துக்கு கூட்டி போய் மந்திரங்களுக்கெல்லாம் அரசான 8 எழுத்து மந்திரமான திருமந்திரத்தை உபதேசித்தார். ருச்சகா யஜூகும் ஸ்ரீ சாமானி ததைவ ஆதர்வணானிச்ச சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் யச்சான்னதபி வாங்மயம் ருக்கு யஜுசு சாமம் அதர்வணம் முதலான அனைத்து வேதங்களுடைய கருத்தும் உருசேர பெற்றதே திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். இந்த மந்திரத்துக்கு தனிச்சிறப்பு சேர்ப்பது நாராயணா என்னும் திருநாமம். அந்த நாமத்தை எங்கு சொன்னாலும், எப்போது சொன்னாலும், யார் சொன்னாலும் அனைத்து பயமும் தொலைந்து போகிறது, வியாதி நீங்குகிறது, செல்வம் பெருகுகிறது, பக்தி தழைக்கிறது, முக்தியே கிட்டுகிறது. நானும் சொன்னேன் நமனும் உறைவேன் நமோ நாராயணமே என்று திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார். அந்த உபதேசத்தை பெறும் வரை கொள்ளையர் கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார். எப்போது உபதேசத்தை பெற்றாரோ அன்றிலிருந்து ஆழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகி 6 திவ்ய பிரபந்தங்களை வெகு அற்புதமாக பாடியுள்ளார். அப்ப அவர் பெற்றுக்கொண்டது நாராயண நாமம். நாம ஒத்தொத்தரும் பெற ஆசைப்படுவது நாராயண நாமம். அந்த நாராயண நாமத்தை ஒத்தே நாராயண கவச்சம், நாராயண வர்ம, நாராயண கவச்சம்னு சொல்லுவார்கள். இப்ப நாம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான கட்டம். நாம ஒத்தொத்தரும் நம்மளை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோம். எதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும்? சாமி, மிச்சமே இல்லை, சுத்தி இருக்கிறதே ஆபத்து தான். இது எல்லாருக்குமே தெரியும். யாரிடத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும்? பகைவர்களா, கண்ணுக்கு தெரியும் பகைவர்களா, அல்லது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எண்ணிறந்த பகைவர்களா? அதுவும் நமக்கு புரியல. முதல்ல எங்க ஆபத்து எது ஆபத்துன்னு தெரியல, போக்கிக் கொள்வதற்கு வழியும் தெரியவில்லை. அப்ப என்ன பண்ணலாம்? ஆபத்து எதிர்த்தாப்புல வருதுன்னு சொன்னா கத்தி எடுத்துன்னு சண்டை போட்டதுக்கு போகலாம். எங்க வருதுன்னே தெரியலன்னு என்ன பண்ணலாம்? சாமி, என்னை காப்பாத்திக்கிறதுக்கு கவச்சம் போட்டுடலாம். அப்படின்னா எப்ப என்ன வந்தாலும் ஒன்னாகாது இல்லையோ. இப்போது வருகிறதுன்னு தெரிந்தா எரித்து சண்டையிடலாம். எப்ப எது வரும்னே தெரியாவிட்டால் எப்போதுமே கவச்சம் அணிந்து கொண்டிருப்பது தான் வழி. இது என்ன இரும்பால் செய்யப்பட்டதா, எக்கால் செய்யப்பட்டதா, எத்தால் செய்யப்பட்டது? நாராயணனாலேயே செய்யப்பட்டது. அப்படி ஒரு கவச்சத்தை தான் விஸ்வரூபன் இந்திரனுக்கு உபதேசிக்கிறான். அதுவே நாராயண கவச்சம்னு கொண்டாடப்படுகிறது. அதாவது பெருமானே நமக்கு கவச்சமாக இருந்து நம்மை காத்து கொடுக்கிறார். எந்த ஆபத்துக்களும் இல்லாமல் காத்து கொடுக்கிறார். கவச்சம்னா தலையில போட்டுக்கிற கவச்சம் இருக்கும், தோளை மறைக்கிறதுக்கு நீள போட்டு இருக்கிறது இருக்கும், இந்த கைகளில் இந்த இடத்துல போட்டுக்கிறதுக்கு இருக்கும், நெஞ்சில் அடிபடாதபடிக்கு போட்டுக்கிறதுக்கு இருக்கும், முட்டியில் அடிபடாதபடிக்கு போட்டுக்கிறதுக்கு இருக்கும். இதே போல இப்ப நாம பிரார்த்திக்க போறதும், பகவான் இன்னென்ன உருவத்தில் இன்னென்ன இடத்திலிருந்து என்னை காக்கட்டும் அப்படிங்கிறது இந்த நாராயண கவச்சத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் பார்ப்போம். இது கடைசியாக நாம பார்க்கும்போது 7வது அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகத்திலே சுரத்விஷாம் ஸ்ரீயம் குப்தாம் ஓஷனஸ்யாபி வித்யா ஆச்சித்யாதான் மகேந்திராய வைஷ்ணவ்யா வித்யா விபு மகேந்திரனான இந்திரனுக்கு விஷ்ணு கவச்சமாகிற நாராயண கவச்சத்தை உபதேசித்து அவனை காத்து கொடுத்தார் விஸ்வரூபன். யயா குப்தா சஹசிராட்ச ஜிக்ஞேசுரச்ச சமூர் விபு தாம் பிராஹச மகேந்திராய விஸ்வரூப உதாரதீஹி. நிறைய வள்ளல் தன்மை படைத்தவராம் விஸ்வரூபன். ஏனெனில் தான் அசுரர்களுக்கு நல்லது பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலும், அசுரர்களுக்கு நேர் பகைவர்களான தேவர்கள் தன்னை கூப்பிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு நாராயண கவச்ச உபதேசித்தாரோ இல்லையோ, அதை வச்சுட்டு திரும்ப அசுரர்களே அடிச்சுட போறான்னு அவருக்கு தெரியாதா? தெரியாது மட்டுமல்ல, அதுக்கு மேல இவரையே கொண்டுட்டான். ஆனால் அவருக்கு இந்த உயர்ந்த உபதேசம் பண்ணினாரே,
என்ன வள்ளல் தன்மைன்னு சுகாச்சாரியர் கொண்டாடுகிறார். இனி அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது 8வது அத்தியாயம். இதில் தான் நாராயண கவச்சம் விளக்கப்படுகிறது. யயா குப்தா சஹசிராட்சः சஹவாஹான் ரிபு சைனிகான் கிரீடன்னிவ வினிர்ஜித்ய திரிலோக்யா புபுஜே ஸ்ரீயம் பகவன் ஸ்தன்மமாக்கியாகி வர்ம நாராயணாத்மகம். பரீட்சித்து தன்னுடைய உபதேஷ்டாவான குருவான சுகரை பார்த்து கேட்கிறார், நாராயணனுடைய பெயர் பெற்ற கவச்சம் என்ன செய்யும், அதை எனக்கு உபதேசிக்கலாமே. இப்போ நாராயண கவச்சத்தை பரீட்சித்து தாம் பெற்றுக்கொண்டு அவர் கவச்சத்தை போட்டுட்டான்னு அர்த்தம் அல்ல. ஏனெனில் இப்ப இது உபதேசிக்கப்படுவது இந்திரனுக்கு. இந்திரன் இந்த கவச்சத்தை போட்டுக்கொண்டு இழந்த ராஜ்யத்தை மீட்டு அசுரர்கள் அனைவரையும் அழித்து விட்டான். அதே போல பரீட்சித்து இந்த கவச்சத்தை போண்டு 7வது நாள் கடிக்க வர்ற பாம்பு கிட்டேந்து தன்னை காப்பாத்திண்டு இந்த லோகத்திலே நன்னா இருந்திருக்கலாமோ, இந்த சந்தேகம் சட்டு நமக்கு வருமோ இல்லையோ. இத்தனை இடத்துல யார் என்னென்ன உபதேசம் பெற்றுக்கொண்டு தங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டார்களோ அது அத்தனையும் சுகருக்கு தெரியறது. அது அத்தனையும் பரீட்சித்துக்கு உபதேசிக்கிறார். ஆனா ஆச்சரியம் தெரியுமா, அதை ஒன்ன கூட அவன் கடைப்பிடிக்கவே இல்லை. ஏன்னா சுகர் கடைசியா சொல்லிக் கொடுத்தது இது இத்தனையும் வைத்துக்கொண்டு இவ்வுலக வாழ்க்கை வாழலாமே தவிர நான் சொன்ன பெருமானுடைய திருவடிகள் மட்டும்தான் அவ்வுலகத்தை கொடுக்குங்கிற அந்த விஷயத்தை அவன் சரியா புரிஞ்சுட்டான் பரீட்சித்து. நாம இருந்தா இது தேவையில்லையே, இந்த புஸ்தகத்தை கேட்டுக்கிறதுக்குள்ளே நமக்கு என்னென்ன வேணுமோ மொத்தம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கும் போல் இருக்கே என்ன பார்ப்போமே தவிர அந்த வழியை தேடி இந்த புத்தகம் அல்ல. இந்த சப்தத்துல ஒன்னொன்னுலயும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற கண்ணனுடைய திருவடிகளை பற்றுவதற்குத்தான் நூல். இந்த விஷயத்தை ஒழுங்கா தெரிந்தது பரீட்சித்து தான். அதனால இது இத்தனை செல்வமும் அவனுக்கு கிட்டினாலும் எதையுமே தீண்டாமல் கிருஷ்ண பாதார விந்தங்களை பற்றியே கவலையே இல்லாமல் மோட்சத்தை அடைந்தான் அல்லவா. அந்த கருத்தை நம்ம நன்னா மனசுல வாங்கிக்கணும். ஏன்னா என்னென்னமோ சொல்லிக் கொடுக்குறா எல்லாம் கிடைச்சிருத்துன்னு திருப்தி படுறதுக்கு அல்ல. இது இத்தனையும் கிடைக்க கிடைக்க மறுபடியும் மறுபடியும் பிறப்போம். இந்திரன் மோட்சத்துக்கா போனா ஒண்ணுமில்ல, மறுபடியும் ராஜ்யத்தை ஆண்டான். இதே அப்சர ஸ்திரீகளுடைய நாட்டியத்தை பார்த்து காலத்தை கழித்தான். இதை விட்டு விட்டு இதே சமயம் பெருமானுடைய திருவடிகளை பற்றி எண்ணத்துக்கு ப்ரஹஸ்பதியும் வேண்டாம், வாசஸ்பதியும் வேண்டாம், சொர்க்கமும் வேண்டாம், ரம்பா திலோத்தமா வேண்டாம், எதுவும் இல்லை, இதோ உன் பாதகமலங்கள் வேணும்னு கேட்டு இருந்தால் என்றோ பெருமான் கொடுத்திருப்பான். அவர்களெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவா. ஆனா நிவிற்த்தி மார்க்கத்தில் இருப்பவன் தான் மோட்சத்தை அடைகிறான். கருத்தை மனசுல வச்சுக்கணும். இப்ப 8வது அத்தியாயத்தில் நாராயண கவச்சத்தை சுகர் விசாரிக்கிறார். நாராயணாக்கியம் வர்மாக ததிஹைக மனாஸ்ருணு. மனத்தை ஒருநிலைப்படுத்தி கேள். இது சாதாரணமான அர்த்தத்தை நான் இப்போ உனக்கு சொல்ல போறது இல்லை. மனத்தை நன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, ஒருநிலைப்படுத்திக்கொள். தௌதாங்கிர பாணிர் ஆச்சம்ய சபவித்ர உதங்முக கிருதஸ்வாங்க கரன்யாச மந்திராபியாம் வாக்கியத்தை சுச்சி. என்னைக்கு ஒரு மந்திர உபதேசம் பெறுகிறோம் அல்லது மந்திரத்தை சொல்ல போறோம்னால் அங்கன்யாச கரன்யாசங்கள்னு உண்டு. நம்முடைய அங்கங்கள்ல எங்கெங்கு தொட்டு கொண்டு அந்த மந்திரத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் புனிதத்தன்மை உடையதா ஆக்கிக்கணும், தூய்மையானதான ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அங்கன்யாசம் கரன்யாசம். நியாசம் பெருமானிடத்தில் சமர்ப்பித்தல். நம்முடைய அங்கங்களையே சமர்ப்பிக்கிறோம், நம்முடைய கைகள் முதலானவர்களை சமர்ப்பிக்கிறோம். அந்த ஓரோரு இடத்துல தொட்டுக்கொண்டு ஆச்சமனம் பண்ணச்சே இப்படி தொடரும் இப்படி தொடரும் இப்படி தொடரும் இப்படி தொடரும் இதெல்லாம் தொடரும் பாருங்க. அந்த தொட்டு தொட்டு அந்தந்த மந்திரம் அந்தந்த இடத்தில் வீறு கொண்டிருக்கட்டும் என்பதற்காக பிரார்த்திக்கப்படுவது. நாராயணமயம் வர்ம சன்னஹ்யேத் பய ஆகதே பாதையோர் ஜானு ஊரு ஊதரே அத உரசி முகே நமோ நாராயணாயேதி விபர்யமதாபி வா. நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை சொல்லி ஆங்காங்கு தொட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடு பெருமானை பார்த்து இப்படி பிரார்த்திக்க வேண்டுமா. ஹரிர் விதத்யான் மம சர்வரக்ஷாம் ஞஸ்திராங்கிர பத்மஹ பதகேந்திர பிருஷ்டே. ஹரியான எம்பெருமான், பதகேந்திரன் அதாவது கருடன், கருடன் பேரிலே ஆரோகணித்து ஓடோடி வந்து என்னை அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றட்டும். யாராரு எதை காப்பாற்றட்டும்னு சொல்றார்.